மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த இல்லற வாழ்க்கையிலே அல்லது பாலியல் வாழ்க்கையிலே செக்ஷுவல் லைஃபிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெளியூர் அன்பர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 094-7735-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 07735-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் காரணங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இரக்டைல் டிஸ்பங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மைக்குரிய காரணங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்திலே இந்த ஒரு சிறிய விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது 2 வகையான நிலைப்பாடுகள் இருக்கிறது. ஒன்று இமோஷனல் இன்டிமசி, இரண்டாவதாக செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. அதாவது இமோஷனல் இன்டிமசி என்று சொல்லுகின்ற போது உணர்வுகள் மூலமாக அல்லது உணர்ச்சிகள் மூலமாக நெருங்குகின்ற தன்மை, அதாவது உணர்வுகளின் நெருக்கம் என்று சொல்லலாம். இமோஷனல் இன்டிமசி, அதாவது உணர்வுகளின் நெருக்கம், இமோஷனல் இன்டிமசி. இரண்டாவதாக செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, அதாவது பாலியல் நடவடிக்கைகள். இந்த பாலியல் நடவடிக்கைகள் என்று சொல்லுகின்ற போது அது ஃபோர்ப்ளே என்று சொல்லப்படுகிற முன் விளையாட்டுகளாக இருக்கலாம் அல்லது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸாக இருக்கலாம். அதாவது பெண்ணுடன் அது உள் செலுத்துகின்ற அந்த நடவடிக்கைகளாக இருக்கலாம். இவைகள் ரெண்டுமே செக்ஷுவல் ஆக்டிவிட்டி என்ற பாலியல் நடவடிக்கைகள் என்ற கேட்டகரிக்கு கீழே, இந்த வகைக்கு கீழே வருகிறது. எனவே இந்த இமோஷனல் இன்டிமசி, செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, இந்த ரெண்டையும் பார்த்தால் யாருக்கு எதிலே என்ன கூட என்று பார்த்தால், முதலாவது பெண்களை எடுத்துக்கொண்டால் இந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை விட இமோஷனல் இன்டிமசி அவர்களுக்கு மிகவும் முக்கியமானது. அதாவது உணர்வுகளின் நெருக்கம் அல்லது உணர்ச்சிகளின் நெருக்கம் என்று சொல்லலாம். அதாவது ஒரு பெண் எப்போதுமே விரும்புவாள் தன்னுடைய கணவனோ அல்லது தன்னுடைய ஆண் துணையோ தன்னுடன் உணர்வு ரீதியிலே நெருக்கமாக இருக்க வேண்டும், உணர்ச்சி ரீதியிலே நெருக்கமாக இருக்க வேண்டும். அதாவது இந்த விடயத்தை நாங்கள் சாதாரணமாக பெண்கள் கர்ப்பிணியாக இருக்கின்ற போது நாங்கள் பார்ப்போம். எனவே பெண்கள் கர்ப்பிணியாக இருக்கின்ற போது, பிள்ளை பெற பிரெக்னண்டாக இருக்கின்ற போது கூடுதலாக இந்த உணர்வுகளின் நெருக்கம், அதாவது இமோஷனல் இன்டிமசி என்பது பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது, கணவனிடம் இருந்து அல்லது தன்னுடைய ஆண் துணையிடம் இருந்து. இந்த நேரத்திலே கணவன் வெளிநாட்டிலே வேறு இடங்களில் இருக்கின்ற போது அந்த இடத்திலே அந்த பெண்ணுக்கு பாரதூரமான உணர்ச்சிகளின் ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மையை நான் பல இடங்களிலே நான் கண்டிருக்கின்றேன். எனவே பெண்களுக்கு தன்னுடைய ஆணோ தன்னுடைய கணவனோ உணர்வு ரீதியில் சொல்லுகின்ற போது, பெண் வருத்தமாக இருக்கின்ற போது அந்த வருத்தத்தை கொண்டு ஏதாவது உதவி செய்ய வேண்டும். சந்தோஷமாக இருக்கின்ற போது அந்த சந்தோஷத்தை தன்னுடைய கணவனோ தன்னுடைய ஆண் துணையோ பகிர வேண்டும். அதே நேரத்தில் இந்த பிள்ளை பெற இருக்கின்ற காலங்கள் உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக இந்த பிரெக்னன்ட் காலங்களில் முதல் 3 மாசமும் ஒரே சக்தி வாந்தி எல்லாம் இருக்கும். எனவே அந்த நேரத்திலே, அந்த கஷ்டப்படுற நேரத்தில் எவ்வாறு தன்னுடைய கணவன் எவ்வாறு தன்னுடைய நெருக்கமாகவும் உணர்வு ரீதியிலே தன்னுடைய பிரச்சனையை, நோவை, வலியை புரிந்து கொள்ளுவராக இருக்கிறார் என்பதை எல்லாம் பெண்கள் பார்ப்பார்கள். இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் இந்த இமோஷனல் இன்டிமசி மிகவும் முக்கியமானது. ஆனால் ஒரு ஆண் ஒரு பாலியல் தொழிலாளியுடனோ அல்லது ஒரு கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கருடனோ பாலியல் தொழிலாளியுடன் சென்று ஒரு பாலியலுடைய செக்ஸை மேற்கொள்கின்ற போது இந்த இமோஷனல் இன்டிமசி என்பது சைவர். அங்கு இமோஷனல் இன்டிமசி என்பது ஒன்றுமே கிடையாது. காசை வேண்டுகிறோம், வேலை முடிந்தது, போயிட்டு வாருங்கள், பாய் பாய், டேட்டா டேட்டா. எனவே இதை நாங்கள் பல இடங்களிலே கண்டிருக்கின்றோம். பல பேர் இந்த பாலியல் தொழிலாளிகள் கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கிடம் போய் அதாவது பெரிய பயங்கரமாக தோல்வி அடைந்து வந்து கவலைப்பட்டு கொண்டிருப்பதை நான் கண்டிருக்கின்றேன். அதில் சொல்லுவார்கள், டாக்டர் என்னுடைய மனைவியிடம் கிடைக்காத இன்பம் இன்னொரு கிடைக்கும் என்று சொல்லித்தான் நான் அந்த செக்ஷுவல் லைவ், அந்த செக்ஷுவல் ஒர்க்கை
கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கரிடம் போனேன். ஆனால் இது என்னுடைய பிரச்சனை இன்னும் கூற்றுறது போல இருந்தோடும். ஏனென்றால் அந்த இடத்தில் என்ன நடைபெறுகிறது, இந்த இமோஷனல் இன்டிமசி என்ற அந்த நிலைமை, அதாவது உணர்வுகளின் நெருக்கம், அந்த உணர்வுகளின் புரிதல் எல்லாம் சைவராக இருக்கிறது. அதே நேரத்தில் ஆண்களை பார்த்து கொண்டால் பெண்களுக்கு நேர் எதிராக அவர்களுக்கு இமோஷனல் இன்டிமசி தேவையில்லை, அவர்களுக்கு தேவை செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. இதுதான் எங்களுடைய ஆண்களில் இருக்கின்ற பெரிய பிரச்சனை. அதாவது படுக்கைக்கு போனவுடன் உடனடியாக ஏதாவது ஒரு முன் விளையாட்டை 1 நிமிஷம் செய்து 2 நிமிடம் செய்து போட்டு உடனடியாக செக்ஸ் பண்ணுவது, பாலியல் நடவடிக்கைகளை மேற்கொள்வது. இதன் போது அந்த இடத்துல அந்த பெண் தன்னுடைய கணவர் இப்படியாண்டு சொல்லி அந்த இமோஷனல் இன்டிமசி அந்த பெண்ணுக்கு கிடைக்காத நிலைமையிலே அந்த பெண் முழுதுமே அந்த பாலியல் உறவை நிராகரிக்கிறார். அதே நேரத்திலே தன்னுடைய கணவருக்கு அவர் தன்னுடைய பாலியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அவர் உதவி செய்கிறார் இல்லை. இந்த இடத்திலே தான் எங்களுடைய ஆண்களுக்கு நான் சொன்னது போல இந்த இரெக்டைல் டிஸ்பங்க்ஷன், ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, விரைப்படைந்தாலும் 1 நிமிஷத்துக்குள்ளே ஆண்குறிய விரைப்புத்தன்மை இல்லாமல் போய்விடும், அல்லது இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த விந்து முந்துதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவே ஆண்களையும் பெண்களையும் பிரித்து பார்க்கின்ற போது பெண்களுக்கு இமோஷனல் இன்டிமசி மிகவும் முக்கியம், ஆண்களுக்கு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அது மிகவும் முக்கியம். ஆனால் இந்த ஒரு திருமண வாழ்க்கையோ அல்லது செக்ஸ் லைஃபோ நல்லாக இருக்க வேண்டும் என்றால் இரண்டுமே 50-50 இருக்க வேண்டும். பெண்கள் கூட எப்போதும் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன்னுடைய ஆண் தனக்கும் அவருக்கு அவருடைய செக்ஷுவல் லைஃப்லே முழு இன்பம் அல்லது ஆர்காசம் பெறுவதற்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த இமோஷனல் இன்டிமசியோடு சேர்த்து இந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டியையும் அவர் செய்ய வேண்டும். செய்தால் அந்த வாழ்க்கை 100% ஒரு வெற்றிகரமாகவும் ஒரு சக்சஸாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இதே பிரச்சனை ஆண்களும் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் என்ன உடனே போய் இருந்து போட்டு அப்படியே அங்கால தள்ளி படுத்துருவார். 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை, அப்படி இருக்க. அதாவது செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு மட்டுமே முதலிடம் கொடுக்காம அவர் என்ன செய்யணும், பெண்களை புரிந்து கொண்டு அவர்களை இமோஷனல் உணர்வு ரீதியிலே உணர்ச்சிகள் ரீதியிலே அவர்களை அணுகி, அது பெண்கள் என்றால் அது உணர்வுகளின் ஒரு மலை, உணர்வுகள் எல்லாம் கொட்டி கிடக்கிறது. பெண்கள் ஒரு நேரம் சிரிப்பார், உடனே அழுவார்கள், சில சந்தோஷமா இருப்பார். இதெல்லாம் அந்த உணர்ச்சிகளினுடைய ஒரு பெருக்கமாகத்தான் பெண்களை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். எனவே ஆண்களும் இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும், சாதாரண அதாவது செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு மட்டும் முதலிடம் கொடுக்காமல் பெண்களை உணர்வுகளை அவர் உணர்வுகளின் நெருக்கத்தை உணர்வுகளை அவர்கள் புரிந்து கொள்வாராக இருந்தால் அவர்களுக்கு கூட அவருடைய செக்ஸ் நடவடிக்கைகளுக்கு பெண்கள் உதவி செய்வார்கள். உதவி செய்கின்ற போது இந்த பிரச்சனைகளை எங்களாலே தீர்த்து கொள்ள முடியும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப்லே கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டிக்டாக்லே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.